நண்பர்களே, சாத்தானும் அவனது அசுத்த ஆவிகளும் கடல்களிலிருந்து தான் செயல்படுகின்றன என்பதும், அவைகள்தான் UFOக்கள் என்ற பறக்கும் தட்டுகளில் சுற்றித் திரிகின்றன என்பதும் எனது ஆராய்ச்சியின் முடிவுகள். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த மாயாவிகள் மனித குலத்தை ஏமாற்றி வந்திருக்கின்றனர். ஆரம்பம் தொட்டே அவர்களின் திட்டம் நம் உலகத்தை முழுமையாக கட்டுப்படுத்துவதுதான். ஆனால் இதை யாரும் உங்களிடம் கூறப்போவதில்லை. இன்றைக்கு நம்மவரில் யாராவது இவர்கள் மீது அதிக ஆர்வம் கொண்டால் அவர்கள் உங்களை நிச்சயமாக பார்க்க வருவார்கள். உங்களை பயமுறுத்தி உங்கள் உடலில் சில மோசமான பாலியல் இயல்புடைய சோதனைகளை செய்வார்கள். பின்னர் அவர்கள் தொலைதூர விண்மீன் மண்டலத்திலிருந்து வந்திருப்பதாகவும், இந்த உலகத்தை மீட்க அவர்களால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாகவும் பொய் சொல்வார்கள். அன்பு மற்றும் அமைதியின் பாதையை நாம் பின்பற்ற வேண்டும். அணுசக்தி யுத்தத்தின் ஆபத்துக்கள் குறித்து மனு குலத்தை எச்சரிக்க வேண்டும் என்றெல்லாம் கூறுவார்கள். மேலும் அவர்கள் தங்கள் விண்கலத்தையும் உங்களுக்கு சுற்றி காண்பிப்பார்கள். பின்பு தொலைதூர விண்மண்டலம் போல தோன்றும், ஆங்கிலத்தில் எமுலேஷன் என்று கூறப்படும் ஒரு செயற்கை நிலைக்கு உங்களை கொண்டு செல்வார்கள். அங்கே புத்தர், அல்லாஹ், கிருஷ்ணர், இயேசு போன்ற உங்களுக்கு பிடித்த எந்த கடவுளையும் உங்களால் சந்திக்க முடியும். இதைத்தான் பைபிள் சாத்தான் ஒளியின் தூதனாக மாறினான் என்று அழைக்கிறது. நண்பர்களே, அது மட்டுமல்ல, இயேசுவும் தங்களைப் போலவே ஒரு முன்னேறிய வேற்றுக்கிரகவாசி என்றும், அதனால்தான் அவர் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்ற முடிந்தது என்றும் அவர்கள் உங்களிடம் கூறுவார்கள். இவ்வாறாக கடத்தப்பட்ட நபரை அவர்கள் தங்கள் சொந்த தூதுவராக மாற்றி நம் அனைவரையும் முட்டாளாக்குகிறார்கள். யோகா போன்ற பயிற்சிகளும் இதே மாயாவிகளைத்தான் நம் உடலில் புகுத்துகின்றன. யோகா உடல் ஆரோக்கியத்திற்கும் மன அமைதிக்கும் நல்லது என்பதால் நான் சொல்வது பொய் என்று நீங்கள் என்னை நிராகரிக்கலாம். ஆனால் யோகா எங்கிருந்து வந்தது என்றுதான் பாருங்களேன். தண்ணீரிலிருந்து வெளிப்பட்ட பாதி பாம்பும் பாதி மனிதனுமான பதஞ்சலியிடமிருந்து வந்தது தானே யோகா. மேலும் தண்ணீர் தானே சாத்தானின் சாம்ராஜ்யம். இந்த ஆவிகள் நம் உடலின் சுரப்புகளை தங்கள் ஊட்டச்சத்தாக பயன்படுத்துகின்றன. மனிதர்களாகிய நாம் பசுக்களின் பாலை கறப்பது போல நாம் அவற்றை பயன்படுத்துகிறோம். அதனால் அவைகள் ஒன்றும் சாகப் போவதில்லை. மாறாக அவை உங்களையும் நேசிக்கும். இது குறித்த விடயங்களை யோகாவின் தீமைகள் என்ற எனது வீடியோவில் விளக்கியுள்ளேன். நீங்களும் அதை பார்க்கலாம். வேறு சில சந்தர்ப்பங்களில் இந்த ஆவிகள் மனித உடல் உறுப்புகளை அறுவடை செய்ய மக்களை கடத்துகின்றன. ஆனால் ஒரு மனித உறுப்பை வைத்து அவர்களால் என்ன செய்ய முடியும்? அவர்கள்தான் அதிகம் மேலேறி தொலைதூர விண்மீன் மண்டலத்திலிருந்து வந்தவர்கள் என்றும் கூறுகிறார்களே. சரி, அது மற்றொரு புலன் விசாரணை. அதை நான் எனது சாத்தானின் பாடி ஷாப் என்ற ஒரு வீடியோவில் விளக்கியுள்ளேன். தயவு செய்து அதை பாருங்கள். அதுபோக அவர்கள் மனிதர்களை அணுகுவதற்கு மற்றொரு காரணமும் உண்டு. அதாவது, குறிப்பிட்ட சிலர் உடம்பில் ஒரு எலக்ட்ரானிக் சிப்பை பொருத்தி அவர்களை கண்காணிப்பது மற்றும் பயன்படுத்துவது. அவர்கள் இந்த செயலை 1000 ஆண்டுகளாக செய்து வருகின்றனர். நபிகள் நாயகம் சிறுவனாக இருந்தபோது அவருக்கும் இதையே செய்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? தயவு செய்து எனது த க்ரூமிங் ஆஃப் அ ப்ராஃபிட் என்ற காணொளியை பாருங்கள். நீங்கள் அதை தவறவிட்டால் நான் உங்களுக்காக வருத்தப்படுவேன். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வேற்றுக்கிரகவாசிகளின் சந்திப்புகள் பயங்கரமானவை. மக்கள் முடங்கி போன நிலையில் வலியிலும் பயத்திலும் கதறுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு நற்செய்தி என்னவென்றால், நீங்களும் இந்த பிசாசுகளை தடுத்து நிறுத்தலாம். நண்பர்களே, அமெரிக்காவில் புளோரிடாவிலிருந்து செயல்படும் முஃபான் என்ற ஒரு கூட்டமைப்பு உள்ளது.
அதன் பிரதிநிதிகள் வேற்றுக்கிரகவாசிகளை சந்தித்த நூற்றுக்கணக்கான தனிநபர்களை பேட்டி கண்டுள்ளனர். இதில் 400க்கும் மேற்பட்ட நபர்கள் கடத்தல் நடந்த அதே வேளையில் இயேசுவை நோக்கி கூப்பிட்டதாகவும், கடத்தல்கள் அதே நொடியில் நின்று போனதாகவும், இந்த பேய்கள் ஏதோ ஒரு காணப்படாத தேவதூதன் அவர்களை கடுமையாக தாக்கியது போல வலியால் துடித்து ஓடியதை அவர்கள் கேட்டதாகவும் கூறியுள்ளனர். இந்த போலி வேற்றுக்கிரகவாசிகள் லட்சக்கணக்கான ஒளி ஆண்டுகள் தொலைவிலிருந்து வந்த மிகவும் முன்னேறிய வேற்றுக்கிரகவாசிகள் என்றால், ஒரு சிலரால் இயேசு என்று ஒரு நபர் இவ்வுலகில் வாழவே இல்லை, அவரது வாழ்க்கை ஒரு கட்டுக்கதை என்றெல்லாம் விமர்சிக்கும் இந்த இயேசுவின் பெயரை கேட்டு அவர்கள் ஏன் கதறி ஓட வேண்டும்? ஏனென்றால் இயேசுவின் பெயரில் சக்தி இருக்கிறது நண்பர்களே. நான் அவரை அறிந்திருக்கிறபடியினால் அவரது நாமத்தில் பல துன்பங்களை நான் வென்றிருக்கிறேன். இத்தகைய சக்தியும் பாதுகாப்பும் உங்களுக்கும் வேண்டுமானால் தயவு செய்து பின்வரும் இந்த பிரார்த்தனை மூலம் இயேசுவை உங்கள் வாழ்வின் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். இதோ அந்த பிரார்த்தனை. அன்புள்ள இயேசுவே, நான் ஒரு பாவி. சிலுவை மரத்தில் எனது பாவங்களுக்காக பலியான உமது மகா அன்பிற்காக உமக்கு நன்றி. இன்று நான் உம்மை என் சொந்த இரட்சகராகவும் தெய்வமாகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என்னை உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பி சத்தியத்தை எனக்கு காட்டுங்கள். மேலும் என் வாழ்வில் புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுக்க எனக்கு உதவுங்கள். என் ஜெபத்தை கேட்டதற்கு நன்றி இயேசுவே. ஆமேன். நீங்கள் இந்த ஜெபத்தை அர்த்தத்தோடு இயேசுவிடம் கூறுகின்றீர்களானால், இயேசு இப்போ உங்கள் இதயத்தில் இருக்கிறார் நண்பர்களே. அவர் உங்களை விட்டு ஒருபோதும் விலகி போக மாட்டார். இது அவருடைய வாக்குறுதி. மேலும் நீங்கள் ஆவிக்குரிய வகையில் பலமடைய விரும்பினால் தயவு செய்து பைபிளை படியுங்கள், அல்லது அதையே ஆன்லைனில் கேளுங்கள். இயேசுவை நேசிக்கும் மக்களுடன் சகவாசம் கொள்ளுங்கள். அப்போ உங்கள் வாழ்க்கை நீங்கள் ஒருபோதும் நினைத்து பாராத விதத்தில் மாறுவதை காண்பீர்கள். எனது இந்த காணொளியை பார்த்ததற்கு மிக்க நன்றி. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக.